நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச முருகர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆறுபடை வீடில் 3வது வீடான பழனிமலை முருகர் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சிவகிரி மலையில் இருக்குது இந்த கோவில் அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சுமார் 693 படிக்கட்டை ஏறி பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் வந்துட்டு முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கலான்னு இருக்காங்க. இந்த நாணப்பழத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த உலகத்தை யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சொல்கிறாங்க. உடனே விநாயகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா சுட்டு வந்துட்டாங்க. முருகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மயில் ஏறி உலகத்தை சுட்டுறதுக்காக போயிட்டாங்க. அப்போ விநாயகர் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அப்பா அம்மா தான் என் உலகம்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பழத்தை விநாயகர் கொடுத்துறாங்க. இதனால் முருகருக்கு செம கோவம் வந்துடுச்சு. நானும் தான் உண்மைன்னு சொல்லிட்டு பழனி மலையில் உட்காந்துட்டாரு. அங்கே வடிவம் அமைச்சிட்டாரு. இதில் இந்த சிலையோட ஒரு அற்புதம் பார்க்கலாமா? இது நவபாசனத்தால் செய்த சிலை. இதை செஞ்ச சித்தர் பேரை போதகர் தான் இதை செஞ்சிருக்காரு சொல்கிறாங்க. இதில் வர அபிஷேகம் பண்ணிட்டு வர பாலும் பஞ்சாமிர்தமும் மருத்துவ குணத்தை கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பப்படுறாங்க. இதில் பஞ்சாமிர்தம் பழம், தேன், நெய், அப்புறமேட்டு வெல்லம், திராட்சைலாம் செஞ்சு அதில் கொடுக்குறாங்க. அது ரொம்ப மருத்துவ குணமான ரொம்ப பேர் பெற்றது. பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே பழனிக்கு பேர் பெற்றது சொல்கிறாங்க. இந்த முருகர் கோவிலோட சிறப்பு பார்க்கலாமா? முருகர் ஆண்டியா ஒரு துறவியா வடிவம் எடுத்ததே இங்கே தான். கையில் தண்டையூதனானி வேலை கோலை கையில் வச்சிருக்காரு. ஞானமே நீயே ஞானம் என்று தத்துவம் அப்படின்றதுக்காக தான் இந்த பழனிமலையில் உட்காந்துருக்காரு சொல்கிறாரு. கண்டிப்பாக முருகர் கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கிற தரிசனம் பண்ணுங்க, அதில் வர பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. அது ரொம்ப மருத்துவ குணம், நோய் நொடி எல்லாமே ஓடி போயிடும்.